அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அந்த வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? Alaikum assalam Walaikum warahmatullahi. assalam warahmatullahi wabarakatuh. Sir, oh sir, clear. இப்ப பிள்ளை நாங்க இஸ்லாமிய நாகரிகத்துல யூனிட் 1 முடிச்சிட்டோம். யூனிட் 1 சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கம் எங்களுக்கு தெரியும். குரூப்ல பிள்ளைகள் ரெக்கார்டிங்க போட்டிருக்கிறேன். எல்லாரும் ரெக்கார்டிங்கை கேட்டுக்கொள்ளணும். அவசரமாக ரெக்கார்டிங்களை கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. இப்ப நாங்க படிக்கிறது பிள்ளைகள் யூனிட் 2. இந்த யூனிட் 2ல என்ன பகுதி இருக்குன்னு கேட்டா, முதலாவது குர்ஆன் என்ற பகுதியா, இரண்டாவது சுன்னா சுன்னா என்ற பகுதியும் இருக்கிறது. இதைத்தான் படிக்க போறோம். குர்ஆன் சுன்னா என்ற பகுதியைத்தான் நாங்க படிக்க போறோம். இரண்டாவது அளவில பிள்ளைகள் இதான் முக்கியமான பகுதி. இன்னொன்றைக்கு பிள்ளைகள் ஹதீஸ் என்ற பாடம் ஒன்றைக்கு அது 3வது யூனிட் இருக்குதா. 3வது அளவுல தான் தப்சீர் ஹதீஸ் அப்படி வரும். இங்க குர்ஆன் சுன்னா. இப்ப நாங்க படிக்க போறோம் குர்ஆன் என்ற பாடத்தை படிச்சுட்டு அடுத்ததாக நாங்க சுன்னா என்ற பாடத்துக்கு போவோம். சரியா பிள்ளைய? ரைட். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் குர்ஆன் என்பது வஹி. குர்ஆன் என்பது என்ன பிள்ளைகள்? வஹி. குர்ஆன் என்பது வஹி. ஸ்பெசிஃபிக் நாங்க படிக்கிற பகுதி என்னன்னா, குர்ஆன் என்ற பாடத்துக்கு போறதுக்கு முதல் வஹிண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வஹிண்டா என்ன, வஹி என்றால் என்ன என்று கேட்டா இது 4 மார்க்ஸுக்கு. இப்ப பிள்ளைய நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது எல்லாமே பெரும்பாலும் இன்றைக்கு நான் படிப்பிக்கிற எல்லா தலைப்பும் உங்களுக்கு 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய தலைப்புகள். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிற தலைப்பு எல்லாமே 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய தலைப்புகளை தான் இப்ப உங்களுக்கு படிப்பிக்க போறேன். குர்ஆன் பாடம் பிள்ளைகள் மிக லேசான பகுதி இருந்தாலும் சில மயக்கமான சில கேள்விகள் இருக்குது. அதுகளை அழகா கிளியர் பண்ணி தருவேன். அதுகளை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். ரைட். இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் வஹிண்டா என்ன. வஹின்னு சொல்றோமா இல்லையா? வஹிண்டா என்ன? ரைட். முதலாவது பெசிக பிள்ளைகள் வஹி என்றா என்னன்னு கேட்டா, முதலாவதாக நாங்க மொழி ரீதியான கருத்து எழுதணும். அவுஹா என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது வஹியாகும். அவுஹா என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது வஹியாகும். அப்ப அவுஹாண்டா என்னன்னு கேட்டா, ஒரு விடயத்தை அவசரமாகவோ ஒரு விடயத்தை அவசரமாகவோ மறைமுகமாகவோ மூன்றாம் நபருக்கு தெரியக்கூடாது. அப்ப வஹிண்டா என்னண்டா, ஒரு விடயத்தை அவசரமா சொல்லணும். வந்துட்டு ஊர்பலாய் பேசிட்டு இருக்கிறல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விட வந்து ஊர்பலாய் பேசினாரா? தேவையில்லாத கதை பேசுவாரா? அப்படி எல்லாம் இல்ல. அப்ப வஹிண்டா என்னண்டா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவுஹா என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது வஹியாகும். அவுஹா என்றா ஒரு விடயத்தை அவசரமாக மறைமுகமாக மூன்றாம் நபருக்கு தெரியாம சொல்றதுதான் வஹி. இதை நீங்க லேசா விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரா இல்லையா? 40 வயசுல வந்தார். வந்து என்ன செஞ்சார்? அவசரமாக சொன்னார். அவசரமாக இக்ரா, நபியை ஓதுங்கோ. அவசரமாக சொன்னார். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க மக்களே, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன், எல்லாரும் வாங்கோ, ஹிரா குகை அப்படி சுத்தி நில்லுங்கோ அப்படி சொன்னாரா? சொல்லுங்க பிள்ளை, அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லலையே. வந்தார், ஓதி காண்பித்தார், போனார். எனவே வஹி என்பது அவசரமாக சொல்லணும், மற்றாக்களுக்கு விளங்கக்கூடாது, மறைமுகமாக சொல்லணும். அதே மாதிரி மூன்றாம் நபருக்கு ரசூலுல்லாவுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேருக்கு தான் விளங்கும். மூன்றாவது நபருக்கு விளங்காது, வஹி விளங்காது. எனவே அவுஹா என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது வஹியாகவும் அவசரமாகவும் மறைமுகமாகவும் மூன்றாம் நபருக்கு தெரியாம சொல்றதான் வஹி. இது மொழி ரீதியான கருத்து. சரியா பிள்ளையா? ரைட்.
இஸ்லாமிய பரிபாசையில வஹிண்டா என்னண்டா பிள்ளைகள், வஹி என்பது யார்கிட்ட வரும்? அல்லாவிடமிருந்து வரும். அது எல்லாருக்கும் தெரியும். இதான் மறைவிலக்கணம் பிள்ளைகளா. வஹி என்பது எங்க எல்லாருக்குமே தெரியும். யார்கிட்ட இருந்து வரும்? அல்லாஹ்ட்ட இருந்தா வஹி வரும். எனவே அல்லாவிடமிருந்து அல்லாஹ் என்ன செய்யறா, அவனுடைய வழிகாட்டலை, தனது வழிகாட்டலை, அல்லாஹ் அவனுடைய வழிகாட்டல அல்லாஹ் நேரடியாக உலகத்துக்கு வந்து எந்த குர்ஆன் மக்கள் எல்லாரும் வாங்கோ அப்படி எல்லாம் சொல்றல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவன்ட வழிகாட்டல யார்கிட்ட கொடுக்குறண்டா, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு சில பதவிகளை வழங்குவான். அந்த பதவிதான் நுபுவத் ரிசாலத் என்கின்ற பொறுப்பு, பதவி. எனவே அல்லாஹ் அவனுடைய வழிகாட்டலை தான் தேர்ந்தெடுத்த ஒன்று நபி அல்லது ரசூல். தான் அவன் தேர்ந்தெடுப்பான். யார தேர்ந்தெடுக்கிற? நல்ல மனிதரை, நல்ல ஒழுக்கமான மனிதரை தேர்வு செய்வான். அதை தெரிவு செய்யற ஆள் தான் ஒன்று நபியாக இருப்பார் அல்லது ரசூலாக இருப்பார். இதைத்தான் நாங்க பதவி என்று சொல்றது. பதவி அல்லாவிடமிருந்து வர பதவி. இந்த பதவி அல்லாஹு தாலா 1,24,000 நபிமார்களுக்கு கொடுத்தான். மேலதிகமான இன்னும் சில பொறுப்புகளை கொடுத்தான். அதுதான் 313 பேருக்கு ரசூல் பட்டத்தை கொடுத்தார். நல்லா விளைவிக்கணும் முடியல. எனவே வஹி என்பது அல்லாவிடமிருந்து அல்லாஹ் தனது வழிகாட்டலை தான் தேர்ந்தெடுத்த நபி அல்லது ரசூலுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதற்காக அப்ப அல்லாஹ்ட வழிகாட்டலை யார் எத்தி வைக்கணும்? அல்லாஹ் எத்தி வைக்கிறியா? நபிமார்கள் எத்தி வைக்கிறியா? நபிமார்கள் ரசூல்மார்கள் தான் எத்தி வைக்கணும். அல்லாஹ் அவனுடைய வழிகாட்டலை தான் தேர்ந்தெடுத்த நபி அல்லது ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதற்காக ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கை வழிமுறை. ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வழிதான. அந்த வழிதான் வஹி. இப்ப வஹி என்பது யார்கிட்ட இருந்து வரும்? அல்லாஹ்ட்ட இருந்து வரும். அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து யாருக்கு வரும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதரை அல்லாஹ் செலக்ட் பண்ணுவான். அப்ப நல்ல மனிதரை செலக்ட் பண்ணினா அந்த மனிதருக்கு அந்த விஷயத்தை கொடுக்கணுமா இல்லையா? எதன் ஊடாக கொடுக்காண்டா? எதன் ஊடாக பிள்ளைய கொடுக்கான்? இப்ப சொல்லுங்க, எதன் ஊடாக கொடுப்பான்? அதுக்கு பேர் தான் இது அதுக்குதான் வஹின்னு சொல்றது. அப்ப வஹிண்டா அல்லாஹ் அவனுடைய வழிகாட்டலை தான் தேர்ந்தெடுத்த நபி அல்லது ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்ட வழிகாட்டலை எட்டி வைக்கணும். அவங்க கட்டாயம் எட்டி வைக்கணும். எட்டி வைப்பதற்காக வேண்டி ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கை வழிமுறை தான் அந்த வஹி. அந்த வஹியின் ஊடாகத்தான் அவங்களுக்கு மெசேஜ் வரும். வஹிண்டா விளையாட்டாங்களும் பாடமாக்க வேண்டாம். பாடமாக்க வேண்டாம். நான் சொல்றத தலைக்கு எடுக்கணுமா? அதான் மிக முக்கியம். பாடமாக்க போனதான் குழப்பம். பாடமாக்க போனாதான் பாடம் வராது. எக்ஸாம்ல மறந்து போய்த்தரும். நிறைய சிக்கல் குழப்பம் இருக்குது. பாடமாக்காம வஹிண்டா என்னன்னு தலைக்கு எடுங்கோ. அப்ப வஹி என்பது அல்லாவிடமிருந்து அல்லது அல்லாவினால் தனது வழிகாட்டலை தான் தேர்ந்தெடுத்த நபி அல்லது ரசூல்மார்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிமுறை. சரியா பிள்ளையா? ரைட். இப்ப பிள்ளை அடுத்த கேள்வி. இதான் முக்கியமான கேள்வி பிள்ளைல. இதெல்லாம் 4 மார்க்ஸுக்கு வருமா? 4 மார்க்ஸுக்கு தான் வரும். 10 மார்க்ஸுக்கு வரவே வராது. வஹி அருளப்பட்ட வழிகள் அல்லது இந்த கேள்விய முறைகள் அல்லது வழிமுறைகள்.
வகி அருளப்பட்ட வழி எப்படியான முறையில வகி வரும்? அல்லாட்ட இருந்தா வகி வருது, ஓகே. எப்படி வார வாப்பா? எப்படி வாரண்டா? வகிண்டா பிள்ளைகள் இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸ். வகிண்டா பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ் தானே, வகி என்பது குர்ஆன் ஹதீஸ் தானே. அப்ப இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும், இந்த வகி வார முறை எப்படி வருது? வகி என்பது அல்லாட்ட இருந்தா வருது, ஓகே. எப்படி வாப்பா வருகிறது? அது வகி அருளப்படும் வழிமுறைகள், வழிகள், முறைகள் எப்படி கேட்கலாம். 4 மார்க்ஸுக்கு வரும் இல்ல, 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. 10 மார்க்ஸுக்கு வரதே வராது. இப்ப விளங்கப்படுத்துறதுனா 4 மார்க்ஸுக்குரிய கேள்வியைத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன்னா, ரைட். வகி லேசி பிள்ளைகளா, லேசி. இப்ப பாருங்க, இதை பொதுவா எழுதணும் பிள்ளைகளா. குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுதான் எழுதணும். தனியா குர்ஆனை மட்டும் வச்சு எழுதுறல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த கேள்விக்கு இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். குர்ஆன ஹதீஸை வச்சுதான் எழுதணும். இந்த குர்ஆனும் ஹதீஸ் எப்படி வருது, வகி அருளப்படுற வழிகள், முறைகள், வழிமுறைகள் என்று கேட்டா, முதலாவது இல்ஹாம், இரண்டாவது கனவு, மூன்றாவது திரைக்கு பின்னால் பேசுதல், திரைக்கு பின்னால் பேசுதல், திரைக்கு பின்னால் பேசுதல், அல்லது நேரடியாக பேசுதல், நேரடியாக பேசுதல், அல்லது நாலாவது ஒரு மலக்கினூடாக வரும், ஒரு மலக்கினூடாக, ஒரு மலக்கினூடாக. அப்ப இந்த மலக்கு எப்படி வருவார்? ஒன்று சுயரூபத்தில் வருவார், சுயரூபம். இரண்டாவது மனித ரூபம். மூன்றாவது மணியோசை, மணியோசை. நல்லா விளங்கணும், நான் விளங்கப்படுத்துறேன்னா, கூட விளக்கம் எழுதுறல்ல, நல்லா கூட விளக்கம் எழுதுறல்ல. நான் சொல்ற விஷயம் தலைக்க வச்சு ஒரு சொல்ல எழுதக்கூடாது. இப்படி எழுதுறல்ல பிள்ளைல, எக்ஸாமுக்கு போய் இல்ஹாம், கனவு, திரைக்கு பின்னால் இப்படி போடுறல்ல. இத கொஞ்சம் சாட, கொஞ்சம் நோமலாக 2, 2.5, 3 வரியில சும்மா நோமலா பிள்ளைல, கடுமையா இல்ல, 2.5 வரி சும்மா நோமலா விளக்கும். சரியா? ஒரு சொல்ல எழுதக்கூடாது. ரைட். இப்ப வா, இல்ஹாம் என்பது எதுக்கு பொருந்தும்டா? குர்ஆனுக்கு வராது, ஹதீஸுக்கு செட் ஆகும். இல்ஹாம் என்பது ஹதீஸுக்கு செட் ஆகும். இல்ஹாம் என்றா உள்ளுணர்வு. அல்லாஹு தஆலா உள்ளத்துல உதிப்பை ஏற்படுத்துவான். அப்ப ஹதீஸ் என்பது எப்படி வரும்னு கேட்டா, இல்ஹாம். ஹதீஸ ரசூலுல்லாஹ் கொண்டு வரல, குர்ஆனை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கொண்டு வருவார். குர்ஆனத்தான் 6666 வசனம் இருக்குதா இல்லையா? இதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வர. நல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கொண்டு வர. ஆனா ஹதீஸ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல. அப்ப ஹதீஸ் எப்படி வருதுன்னு யோசிப்பீங்களா இல்லையா? அதுதான் இல்ஹாம். இல்ஹாம் உள்ளுணர்வு. அல்லாஹ் உள்ளத்துல உதிப்பு ஏற்படுத்துவான் ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. நபி மொழிறது அவர் மனோச்சை பிரகாரம் சொல்லவில்லை, நாங்க சொல்றத அவர் உங்களுக்கு சொல்கிறார். சரியா பிள்ளைகள்? குர்ஆனை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், குர்ஆன் வசனம் இருக்கா இல்லையா, அது அங்க இருந்து வரும். என்ன, எங்க அடிவானத்திலிருந்து பிள்ளைகள் அது வரும். அப்படியே அந்த வசனத்தை அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லணும். ஹதீஸ் என்பது அப்படி இல்ல. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மெசேஜ போடுவான். அந்த மெசேஜ அவர் என்ன செய்வார்டா, அவர் பேசுற மொழி எது? அரபு மொழி. அவர மொழியில சொல்லுவார். ஆனா அவர் சொல்றது கற்பனையா சொல்றதா? இல்ல இல்ல. அல்லாஹ்ட்ட இருந்து வர மெசேஜ எங்களுக்கு அவருடைய மொழி நடையில சொல்லுவார். ஆனா குர்ஆன் என்பது அப்படி இல்ல. குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிவானத்திலிருந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பார். ரசூலுல்லாஹ் ஓதி அதே ஒரு வசனத்தை கூட அவர் மாற்றேறார். அவர் ரசூலுல்லாஹ்வோட மொழி நடையில கூட சொல்லேறார். குர்ஆன் அங்கிருந்து வாரது. ஆனா ஹதீஸ் என்பது அல்லாஹ்ட்ட இருந்தா வரும். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல. அல்லாஹ் இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு, உள்ளத்துல உதிப்பு ஏற்படுத்துவார். இன்னொரு ஸ்டைல் இருக்குது, கனவு. நல்ல கனவின் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் போடுவான். நாம காண்ற கனவெல்லாம் கெட்ட கனவு, நம்மட கனவெல்லாம் செட் ஆகாது.
ஆனா ரசூலுல்லாஹ்க்கு வார கனவு உண்மை கனவுகள். உண்மை கனவுகள். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டாரா இல்லையா? எங்கட பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மகனை அறுப்பதற்கு கனவு கண்டார். சொல்லுங்க பிள்ளைகள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ற சரி வராது பிள்ளைல. ஏண்டா கொஞ்சம் இறைச்சல் அடி. நாங்க பிள்ளைகள் இப்ப நைட்ல தூங்கிட்டு எந்த மகனை நான் அறுத்து பலியிட கனவு காணுகிறேன் என்று காலையில எழும்பி பின்னாபெரிய ஒரு பெரிய கத்தி எடுத்து எந்த மகனை வெட்ட போறேன்னு வெட்டேலாது. எங்களுக்கு வார கனவெல்லாம் அது அல்லாட்ட இருந்து வாரல்ல. நல்லா விளையும். ஆனா நபிமார்களுக்கு வார கனவெல்லாம் உண்மை கனவுகள். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. உங்களோட மகனை வெட்டுங்கோ. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹு தஆலா கனவின் ஊடாகவும் வஹிய கொடுப்பான். எனவே கனவின் ஊடாக வாரது குர்ஆன் அல்ல, கனவின் ஊடாக வாரதும் ஹதீஸ் தான். தெளிவாக விளங்கணும். குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வருவார். அதை மட்டும் தலைக்கு வச்சு கொள்ளுங்க. அதனாலதான் வஹியுடைய வகைகளை நாங்க ரெண்டாக பிரிப்போம். என்ன? வஹி மத்துலு, வஹி கைரு மத்துலு. ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, ஓதி காண்பிக்கப்படாத வஹி. ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி எதுண்டா குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார், ரசூலுல்லாஹ் ஓதுவார். ஆனா ஹதீஸ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிக்கிறல்ல. அதனாலதான் ஹதீஸுக்கு நாங்க சொல்றது வஹி கைரு மத்துலு, ஓதி காண்பிக்கப்படாத வஹி. ஓதி காண்பிக்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரையும் இல்ல ஹதீஸ. ஆனா ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு, கனவு, நல்ல கனவின் ஊடாக, உண்மை கனவுகள் ஊடாக அல்லாஹு தஆலா மெசேஜ போடுவான். அத ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அவருடைய மொழி நடையில சொல்வார். அதனாலதான் நாங்க சொல்றது ஹதீஸ்னா என்ன வரை விளக்கணம்? ரசூலுல்லாஹ்வோட சொல், செயல், அங்கீகாரம், பண்புகள், வர்ணனைகள் என்பவற்றை உள்ளடக்கியது ஹதீஸ் என்று ஏன் சொல்றோம்டா, ரசூலுல்லாஹ் சொல்றது கற்பனை அல்ல. அல்லாஹ்ட்ட இருந்து வர மெசேஜ எங்களுக்கு அவருடைய மொழி நடையில சொல்கிறார். இன்னொரு வகைக்கு பிள்ளைகள், வகை அருளப்படும் வழிகள்ல திரைக்கு பின்னால பேசுறது என்பதும் ஒரு வகைதான். இதுக்கு உதாரணமாக நாங்க சொல்லலாம், கனவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கதையை சொல்லலாம். ஏன்னா அதுவும் வகி அருளப்படுற ஒரு வகிண்டா என்ன? அல்லாட்ட இருந்து வார. யாருக்கு வார? நபிமார்களுக்கு வார. அப்ப ரசூலுல்லாஹ் மட்டுமா நபி? இல்ல. ரசூலுல்லாஹ் மட்டுமா நபி? இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபிதான். அவருக்கு கனவின் ஊடாக வந்தது. திரைக்கு பின்னால் பேசுதல் என்றா அல்லாஹு தஆலா யாரோட பேசினா பிள்ளைகள்? சொல்லுங்க அப்போ. மலையடி தூர் சீனா மலை யாரோட பேசினா? சொல்லுங்க அப்போ. இப்ப பாருங்க பிள்ளைகளா, அதான் மூசா நபியோட ஒரு தீச்சுவாலை அத மறைச்சு நேரடியாக இல்லையா, மலையோட அங்கால மூசா நபி, இங்கால அல்லாஹ். அப்ப நேரடியாக பேசல, திரைக்கு பின்னால். நேரடியாக பேசியது யாருண்டா அல்லாஹு தஆலா. மிஅராஜ் சம்பவம். மிஅராஜ் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ரசூலுல்லாஹ் புராக் என்கின்ற அந்த பறவையில, அந்த வாகனத்துல ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போனாங்க. அங்க அல்லாஹ்வோடு பேசினார்கள். இதான். அப்ப இதுவும் ஒரு வகிதான். இதுவும் வகி அருளப்படுற வழிகள், முறைகள், வழிமுறைகள்ல ஒன்றுதான். ஒன்று திரைக்கு பின்னால பேசுறது, இன்னொன்று நேரடியாக பேசுறது. இது ஒரு ஸ்டைல். இன்னொன்று இது ஒரு மலக்கு கொண்டு வருவார். சரியா பிள்ளை? நல்லா விளையாடணும். இந்த வகி என்ற சொல்ல நீங்க பொதுவா தான் யோசிக்கணும். எடுத்து குர்ஆன், ஹதீஸ், பொதுவாக நபிமார்கள், ரசூல்மார்கள், இந்த பொதுவா தான் யோசிக்கணும். ஏண்டா வகி என்ற சொல், வகி அருளப்படுற வழிகள் எப்படி? அப்ப வகி என்பது யார்ட்ட இருந்து வரும்? அல்லாட்ட இருந்து வரும். அந்த அல்லாட்ட இருந்து வர வகி எப்படி வருது? என்ன ஸ்டைல்ல வருதுன்னு கேட்டா, என்ன முறையில வருதுன்னு கேட்டா, இல்ஹாம் என்ற முறையில வரும், கனவென்ற முறையில வரும், திரைக்கு பின்னால பேசுறது வகிதான், நேரடியாக பேசுறது வகிதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கின் ஊடாக அல்லாஹு தஆலா மெசேஜ கொடுக்கிறதும் வகிதான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவார்?
ஒன்று சுயரூபத்தில் வருவார். ரசூலுல்லாஹ் ஹிராக் குகையில இருக்கிற டைம்ல இக்ரா சூரத்துல் அலக்குடைய 5 வசனத்தை ஓதினது. அவருடைய 600 இறக்கைகளோட வந்தார். அப்ப மலக்குமார்களை நாங்க தரம் பிரிக்கிற எப்படின்னா அவங்களுடைய இறக்கைகளை வைத்து. எனவே கூடுதலான இறக்கைகளை கொண்ட மலக்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சுயரூபத்துல 600 இறக்கைகளோடு வந்தார். ரசூலுல்லாஹ் கண்டார். எனவே சுயரூபம். இன்னொன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார் மனித ரூபம். ரசூலுல்லாஹ் பள்ளியில உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல வந்து அமர்ந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில். சஹாபாக்கள் பார்க்காங்க, யாரா வாப்பா புது மனிதர். ஏன்னா இப்பய காலத்துல பிள்ளைகள் புது மனிதர்கள் வருவாங்க. ஏண்டா இப்ப நிறைய மக்கள் பிரயாணம் போற, அப்ப வெளியூருக்கு வருவாங்க, புதிய ஆட்கள் எல்லாம் பள்ளிக்கு வருவாங்க, கணக்கு இல்லை. அந்த காலத்துல அப்படி இல்லை, கொஞ்சம் பேரு தானே. அப்ப சஹாபாக்களுக்கு தெரியும் நாம இவ்வளவு பேரு தான் முஸ்லீம்கள். அப்ப திடீர்ந்த மாதிரி சஹாபாக்கள் பார்க்காங்க, பள்ளியில திடீர்ந்த மாதிரி ஒரு மனிதர். இது நாம காணையும் இல்லையே, இந்த மனிதரை தெரிய மாட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல வந்தார், ரசூலுல்லாஹ்க்கு படிச்சு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்ப மாணவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசிரியர். என்ன படிச்சு கொடுக்கிறார்? இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன, இஹ்சான்டா என்ன, மறுமை நாள் என்றால் என்ன, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன, இதெல்லாம் படிச்சு கொடுக்கும். இது ஹதீஸ் புள்ளைல பெரிய ஹதீஸ் ஒன்று இருக்கு. அப்ப என்ன ரூபத்துல வந்தார்? இதெல்லாம் எழுதுறல்ல புள்ளைல, இஸ்லாம்டா என்ன இதெல்லாம் எழுதுறல்ல. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். 4 மார்க்ஸுக்கு வரும். ஷோட்டா சுய ரூபத்துல ரசூலுல்லாஹ் ஹிரா கோயில இருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த மெய், அவ்வளவும் போட்டா போதுமா? மனித ரூபம். ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்த மெய். என்ன அங்க இருந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், பக்கத்துல இருந்தார், இவர் ஆசிரியர், இவர் மாணவர், இஸ்லாம்டா என்ன, ஈமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பிள்ளைல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், தலைக்கு வச்சு கொள்ளுங்க. எனவே மனித ரூபம். இன்னொன்று மணியோசைண்டா சத்தம். சத்தம் இதான் ரசூலுல்லாஹ்வுக்கு கடும் கஷ்டமாயிரி. இந்த மண் சத்தத்தோட வார் ரசூலுல்லாஹ்வோட முகமெல்லாம் சிவந்து வியர்வை கொட்டும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ்வோட மனைவி சொல்லுவாங்க, அந்த டைம்ல ரசூலுல்லாஹ்வோட முகம் கடுமையாக சிவந்து வியர்வை கொட்டும். இப்படியும் வஹி வரும். எனவே வஹி அருளப்படுற வழிகள் என்று கேட்கலாம், வஹி அருளப்படுற முறைகள் என்று கேட்கலாம், வஹி அருளப்படுற வழிமுறைகள் என்று கேட்கலாம். இந்த கேள்விக்குரிய ஆன்சர் இதுதான். விஷயம் விளங்கிட்டா பிள்ளைகளே? எங்கட பிள்ளைகளே சொல்லுங்க பிள்ளைகளே. சும்மா அந்த கேள்வி மயக்கம் கியக்கம் எல்லாம் போகும் பிள்ளைகளா. இந்த கேள்வி மயக்கம் எல்லாம் நமக்கிட்ட சரி வராது. சும்மா கேள்வி மயக்கம் எல்லாம் ஃபுல் கிளியரா, நீங்க யோசிக்கவே தேவையில்லை. எல்லாம் சும்மா சட்டப்படியா கேள்வி மயக்கம் அது இதெல்லாம் ஃபுல்லா விளங்கப்படுத்துவோம் பிள்ளைகளா. நான் விளங்கப்படுத்துறது பாஸ் பேப்பர், முடல் பேப்பர், ஸ்கீம், கைட் எல்லாத்தையும் வச்சு விளங்கப்படுத்துற பிள்ளைகளா. ஒன்று மிஸ் ஆகாது. சும்மா அழகா பக்கவா சொல்லி தருவேன். சொல்ற மாதிரி படிங்கோ, சொல்ற மாதிரி வேலையை செய்யுங்கோ, 99 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளை நான் நேற்று விளங்கப்படுத்தினேதான் உங்களுக்கு தானே பிள்ளை நான் விளங்கப்படுத்தினேன். நேற்று அந்த வஹியுடைய அவசியம் என்று கேட்டாலும் உண்டுதான், ரிசாலத்துடைய அவசியம் என்று கேட்டாலும் உண்டுதான் என்ற விஷயம் உங்களுக்கு பிள்ளை விளங்கப்படுத்தின நேற்று. ஓகே பிள்ளைல, அதை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன்னா மேலோட்டமா ஞாபகப்படுத்துறேன். நேற்று சொன்னதான பிள்ளை திரும்ப திரும்ப சொன்னோன்னு எங்கட பிள்ளைகளுக்கு என்ன சோம்பேறித்தனம் வந்துடும். ஐயோ சரி நேற்று தானே விளங்கப்படுத்தின. சரியா பிள்ளை? ரைட். பாஸ் பேப்பர் வச்சு சொல்றேன் பிள்ளைல, பாஸ் பேப்பர் வச்சு சொல்றேன்னா ரைட். பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் வஹியின் அவசியத்தை எடுத்து காட்டும். வஹியின் அவசியத்தை அப்படி ஒரு கேள்வி எழுதுறீங்க பாருங்க பிள்ளை. உங்களோட பாஸ் பேப்பரை பாருங்க. முன்னுக்கே இருக்கு பிள்ளைல, முன்னுக்கே இருக்குது. வஹி 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். வஹியின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் நியாயங்கள். வஹியின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் ரைட். இது என்ன கேள்விண்டா புள்ளி? நல்லா விளையாடணும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியா?
வகியின் அவசியத்தை எடுத்து காட்டும். வகி அவசியம்தான் என்ற விஷயத்தை நியாயப்படுத்துக. அதான் கேள்வி. வகி அவசியம்தான். வகி அவசியமா இல்லையா? தேவை. வகியுடைய அவசியம் என்று போடலாம், தேவை என்று போடலாம், முக்கியத்துவம் என்று போடலாம், சிறப்பம்சம் என்று போடலாம். எல்லாம் ஒன்றுதான் பிள்ளைகளா, எல்லாம் ஒன்றுதான். வகியின் அவசியம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். வகி அவசியமா இல்லையா? எங்களுக்கு அவசியம். வகி தேவையா? எங்களுக்கு தேவை. வகி முக்கியமா? முக்கியம். வகி சிறப்பா? ஒரு சிறப்பு தான். இஸ்லாத்துல வகி என்பது ஒரு சிறப்பு தான். உலகத்துல எதிலையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இஸ்லாத்துல இருக்குது. அதான் வகி. வகி அப்ப வகி என்பது அவசியம்தான். வகி அவசியமா? அப்ப நியாயப்படுத்துங்கோ, அதை எழுதி காட்டுங்கோ. இதான் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. வகியின் அவசியத்தை எடுத்துக்காட்டு நியாயங்கள். அப்ப இத என்ன கேள்விண்டா, வகி ஏன் அவசியம், வகியின் அவசியம், வகியின் முக்கியத்துவம், வகியின் தேவை, வகியுடைய சிறப்பம்சம். சில இடங்கள் அப்படி கேட்கலாம் இல்லையா? வகியுடைய சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுகின்றா நாம யோசிக்க தேவையில்ல. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். வகியுடைய அவசியம்தான். இந்த கேள்விய பிள்ளைகள் ரிசாலத்தின் அவசியம் என்று கேட்டாலும் அதே விஷயம்தான். ரிசாலத்தின் அவசியம், இந்த ரிசாலத் வகி ரெண்டும் ஒன்றுதான். இந்த ரிசாலத்து யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் வகி வரும். சரியாமலே? இந்த ரிசாலத்தை ஏன் நல்லா நபிமார்களுக்கு கொடுத்தாண்டா இந்த வகிய மக்களுக்கு சொல்லணும். இந்த வகிய மக்களுக்கு சொல்லும். அப்ப ரிசாலத் ஏன் அவசியம், வகி ஏன் அவசியம்? ரெண்டும் ஒரே கேள்விதான். ரிசாலத்தின் அவசியம் அல்லது ரிசாலத் அவசியம் என்ற விடயத்தை எடுத்து காட்டும் நியாயங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வகியின் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்றுதான், ரிசாலத்தின் அவசியம் என்று கேட்டாலும் ஒன்று. ரிசாலத்தின் அவசியம், ரிசாலத்தின் முக்கியத்துவம், ரிசாலத்துடைய சிறப்பம்சங்கள் என்று கேட்டாலும் இது எல்லா கேள்வியும் பிள்ளைகள் ஒரே கேள்விதான் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப ஆன்சரை பாத்தீங்கன்னா சின்ன புள்ள ஆன்சர். சரியாமலே? என்ன ஆன்சர்டா, முதலாவது பாருங்க, வகி ஏன் அவசியம், வகி எங்களுக்கு ஏன் தேவை, அதான் கேள்வி. எங்களுக்கு அல்லாஹ் உலகத்துல வகிய இறக்கினாண்ட என்னத்துக்கு வாப்பா வகி தேவை என்று கேட்டா, முதலாவது மனித வாழ்வின் இலட்சியம், குறிக்கோள். இந்த உலகத்துல அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கிறான். மனிதன் தான் முக்கியமான படைப்பு. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நமக்கு தானே அறிகுறிக்கு பிள்ளைகள். நாம தான் நல்லா தின்றோம், ட்ரிப்பெல்லாம் போறோம், ஏன்னா அங்க போறோம், இங்க போறோம், சும்மா ஃபன் பண்றோம், வீடு கட்டுறோம், ஏன்னா நல்லா பசுந்தா எல்லாம் செய்யறோமா இல்லையா? அப்ப நாங்க தான் முக்கியமான ஆட்கள். இப்ப எங்களுக்கு ஒரு யோசனை வரும், நாங்க இந்த உலகத்துல என்ன யாரு, என்னத்துக்காக வந்திருக்கிறோம், என்ன நோக்கம், என்ன இலட்சியம், என்ன குறிக்கோள், இதெல்லாம் எது சொல்லும்டா, வகி சொல்லும். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், குறிக்கோள், இலட்சியம் என்னண்டா வகி சொல்லும். மனிதர்களையும் ஜின்களையும் நாங்க படைத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்கணும். அப்ப எங்கட குறிக்கோள், எங்கட நோக்கத்தை எது சொல்லுதோ வகி சொல்லுது. வகி சொல்லுதுண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான். வகிண்டா யார்கிட்ட இருந்து வரும்? அல்லாஹ்ட்ட இருந்து வரும். அல்லாஹ் சொல்றான். ஏன்டா எங்களை படைச்ச யார்? அல்லாஹ். அல்லாஹ்க்குத்தான் தெரியும் நாங்க படைச்சதுக்குரிய குறிக்கோள். அப்ப அல்லாஹ்வே சொல்றான், நாங்க மனிதனை ஏன் படைத்தோம் என்றால் அவனுடைய குறிக்கோள் என்ன, அவனுடைய இலட்சியம் என்ன, இது எல்லாத்தையும் எது சொல்லுதுண்டா வகி சொல்லுது. அதனால வகி அவசியமாகும். மனிதனுடைய இலட்சியம், குறிக்கோள்களை வகி சொல்லுதா இல்லையா? அதனால வகி சிறப்பம்சம். அது ஒரு வகியுடைய சிறப்பம்சம் தானே. மனிதன் என்னத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளான் என்ற விஷயத்தை சொல்லுதா இல்லையா வகி? அப்ப வகியுடைய சிறப்பம்சம் தான். எனவே பிள்ளைகள் முதலாவது பயிற்சி. இத பிள்ளைகள் எக்ஸாமுக்கு எழுதுகின்ற போது இது 4 மார்க்ஸுக்கு வர கேள்வி வந்தா கூட விளக்க தேவையில்ல. இதை நீங்க அப்படியே வசனமாக 1 வரி, 2 வரி, 3 வரி, 3.5 வரி, ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு சொல்ல எழுத வேண்டாம். ஒரு சொல்ல எழுத வேண்டாம். ஒரு 3 அல்லது 3.5 வரியில விளக்குங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? அவங்க
2 பாயிண்ட்ஸ் எழுதச்சுன்னா 2 தான் எழுதும். வகியின் அவசியத்தை எடுத்து காட்டும் நியாயங்கள் 2ஐ சுருக்கமாக விளக்குன்னு கேட்டா தேவையில்லாத வேலை பாக்குறல்ல. சேர் சொன்னாரு 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்கோ சொன்னா அவன் கேட்டிருக்க 2 விளக்கு. கேட்காம பொதுவாக வகியுடைய அவசியத்தை எடுத்து காட்டும் நியாயங்களை குறிப்பிடுகண்டு பொதுவாக கேட்டா 2 சொல்லாம பொதுவாக கேட்டா 4 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டும். முதலாவது பாயிண்ட்ஸ் இது 2, 3, 4. இந்த 4ஐயும் பிள்ளைகள் ஷோர்ட்டா தான் விளக்குறதா. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு 3 வரியில 3.5 வரியில விளக்கினா போதும். 4 விஷயம் விளக்கப்பட வேண்டும். 4க்கும் 4 மார்க்ஸ் வழங்கப்படும். இதுக்கு நீங்க அறிமுகம் எழுத தேவையில்ல. என்ன பிள்ளைகள்? அறிமுகம் எழுத தேவையில்ல. அறிமுகம் எழுதுறண்டா இந்த கேள்வியே நீங்க அறிமுகமாக எழுதலாம். இந்த கேள்வியே நீங்க அறிமுகமாக எழுதுங்கோ. ஆனா இதுக்கு அறிமுகத்துக்கு மார்க்ஸ் வழங்கப்படுவதில்லை. மார்க்ஸ் 4 மார்க்ஸுக்கு கொடுக்குறல்ல, அறிமுகத்துக்கு கொடுக்குறல்ல பிள்ளைகளா. நல்லா விளையப்படும். 10 மார்க்ஸுக்கு தான் மார்க்ஸ் கொடுக்குற பிள்ளைகளா. 10 மார்க்ஸுக்கு தான் அறிமுகத்துக்கு சில சந்தர்ப்பங்கள்ல 1 மார்க்ஸ், சில சந்தர்ப்பங்கள் 2 மார்க்ஸ் வழங்கப்படும். 2வது பிள்ளைகளா, மறைவானவற்றை, மறைவான விஷயம். மறைவான விஷயம் என்ன? கபருக்குள்ள மலக்கு வாரது, நாளை மறுமையில சுவர்க்கம், நரகம், சிராத்தல் முஸ்தகீம் பாலம், என்ன சூரியன் பக்கத்துல இருக்கும், ரசூலோட ஷஃபாத் இருக்குது, ஹவுதுல் கௌதர். இதெல்லாம் பிள்ளைகள் எது சொல்லணும்? எங்களுக்கு சொல்லுங்க. எது சொல்லணும் எங்களுக்கு? நாங்க பார்த்துட்டு வந்தே சொல்லுங்க. போய் பார்த்துட்டு வந்தே ஹவுதுல் கௌதர் எல்லாம் பார்த்துட்டு வந்தே எல்லாரும்? கபருக்குள்ள நாங்க போய் பார்க்கவும் இல்ல, சுவர்க்கத்தை பார்க்கவும் இல்ல, நரகத்தை பார்க்கவும் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் படைச்சவன் தான் எங்களுக்கு சொல்லணும். படைச்சவன் சொல்லுகிறான். எதன் ஊடாக சொல்லுகிறான்? எதன் ஊடாக சொல்லுகிறான்? அப்ப மறைவான விஷயத்தை அறிய எது தேவை? சும்மா லேசான கேள்வி உள்ள வகி தேவை. மறைவான விஷயத்தை வகி சொல்லுதா இல்லையா? உலகத்துல எந்த மனிதனுக்கும் மறைவான விஷயத்த சொல்ல இயலுமா? நாளைக்கு நடக்கிற விஷயத்த சொல்ல இயலுமா? ஆனா வகி சொல்லுதா இல்லையா? அப்போ சிறப்பம்சமா இல்லையா பிள்ளைகள்? சிறப்பம்சம் தானே பிள்ளைகள். உலகத்துல சிறப்பம்சம்டா என்னண்டா, யாருமே நம்ம இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் படிக்காம இல்லையா? சிறப்பம்சம் என்னண்டா, ரப்பானியா, ஷுமூலியா, வாக்கியா, வசத்தியா, அசபாத் வல் முருனா, ஷுஹூலியா, மசாதிரு ஷரியா, புது, என்ன இதெல்லாம் என்னண்டா இஸ்லாத்துக்குண்டு ஸ்பெஷல். என்ன ஏனையத்துல இருக்காது. இஸ்லாத்துக்குன்னு தனித்துவமான பண்புகள், அதான் சிறப்பம்சம். எனவே வகியுடைய சிறப்பம்சம் கேட்டாலும் மறைவான விஷயத்தை வகி சொல்லும். அது வகிக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு. ஆனா சொன்னா அது உண்மையாத்தான் இருக்கு. உண்மையாத்தான் இருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நன்மை தீமை. நமக்கு எது நன்மை எது தீமை நமக்கு தெரியுமா? இந்த வகி சொல்லாட்டி நமக்கு தெரியுமா? நாம எல்லாத்தையும் சாப்பிடுவோம், கண்டதெல்லாமே சாப்பிடுவோம். வகி சொல்லும், மனிதா உண்ட உடம்புக்கு எது நன்மை எது தீமைன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். நம்மளை படைச்சதா அல்லாஹ், அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப அல்லாஹ் நேரடியாக வந்து நாம தூங்குகின்ற போது இர்சாசே எழுமுங்கோ, நான் அல்லாஹ் வந்திருக்கிறேன், நீங்க இதை சாப்பிட வேண்டாம், இதை சாப்பிடுங்கோ, அல்லாஹ் செல்ல மாட்டான். அல்லாஹ் எதனூடாக சொல்லுவான்டா? வகியினூடாக சொல்லுவான். வகியை யாரு கொடுக்குறண்டா? நபிமார்களுக்கு. நபிமார்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, சொல்லி இருக்காங்க. அதான் குர்ஆன் ஹதீஸ். எது நன்மை எது தீமை, எது ஹலால் எது ஹராம், இதை செய்யுங்கோ இதை செய்ய வேண்டாம், என்ன இதெல்லாம் எங்களுக்கு வகி சொல்லி தருதா இல்லையா? அப்ப வகி அவசியமா இல்லையா பிள்ளைகள்? வகி அவசியமா. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு ஒரு மயக்கமான சொல்ல ஒன்று இருக்கும் பிள்ளைகளா. இதுல அதை மட்டும் விளங்கப்படுத்துறேன்னா, இந்த பாயிண்ட்ஸ்ல மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு லேசா விளங்கும். ஆனா ஒரே பாயிண்ட்ஸ் மட்டும் எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மயக்கமா, அந்த மயக்கமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி தர முடியல. மனிதனின் 4வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகளா, மனிதனின் என்ன வருதுன்னா பிள்ளைகள், இந்த மனிதனின்
ஆன்மீக ஒழுக்க, ஆன்மீக ஒழுக்க, இன்னொன்று வருது சொல்ல ஆன்மீக ஒழுக்க அறநெறி கோட்பாடு. ரைட். ரைட். இது ஒரு முக்கியமான போய் எங்கட பிள்ளைல கொஞ்சம் இந்த விளக்கமா அல்ல. நானும் பேப்பர் திருத்துற டைம்ல பாக்குற சும்மாதான் இருக்கும். இது விளக்கம் மாறல்ல. மற்றதெல்லாம் வரும், மறைவான விஷயம் அதெல்லாம் ஓகே தெரியும் தானே எங்களுக்கு. ஆனா இதுக்கு விளக்கம் மாறல்ல. லேசி உள்ளேல. இப்ப பாருங்க, மனிதனின் ஆன்மீக ஒழுக்கம்டா என்னண்டா நல்ல லேசா சமயம் சார்ந்த விடயம். மனிதனுடைய ஆன்மீக ஒழுக்கம்னு சொல்றது சமயம் சார்ந்த விஷயம் எல்லாமே ஆன்மீக ஒழுக்கம்தான். இந்த சமயம் சார்ந்த விடயங்களை எது சொல்லும்? வஹிதான் சொல்லும். நாம இஸ்லாம் சமயத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் சமயத்தில் இருக்கிற எல்லா போதனைகளும் வஹியுடைய போதனை தான். அப்ப மனிதனுடைய ஆன்மீக ஒழுக்க நெறி சம்பந்தமாகவோ அறநெறி கோட்பாடு என்பது என்னண்டா பிள்ளைகள், உலகத்தில அதாவது உலகத்தின்பால் என்னென்ன உலகத்தின்பால் மக்களை நெறிப்படுத்தல். அறநெறி கோட்பாடு என்பது உலகத்துல மக்களை நெறிப்படுத்தணுமே. எது நெறிப்படுத்து சொல்லுங்க. இந்த உலகத்துல மக்களை நெறிப்படுத்துறது எது பிள்ளை சொல்லுங்க, பேசுங்கோ. எங்களை எது நெறிப்படுத்துது? எங்களை நெறிப்படுத்துறது வகிதான். நாங்க பிள்ளைகள் ஏற்கனவே பாருங்க எப்படி இருக்கும். எங்களை வகி இல்லாட்டி, குர்ஆன் ஹதீஸ் இல்லாட்டிங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருப்போம். எப்படி இருப்போம் சொல்லுங்க. பார்க்க தேவை. ஜாகிலியா கால மக்களமாக்கிதான் இருக்கு. ஆனா இந்த வகி வந்துதான் எங்களை மனிதனுடைய ஆன்மீக ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், சமயம் சார்ந்த விடயங்கள், அறநெறி கோட்பாடு, உலகத்தின்பால் மக்களை நெறிப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் இந்த வகி சொல்லுதா இல்லையா? அதனால வகி அவசியமா இல்லையா? அப்ப சொல்லுங்க, அவசியமா இல்லையா? இப்ப சொல்லுங்க புள்ளே. ஏசா இல்லையா புள்ளே? தலைக்கு நல்லா படுதா இல்லையா பாடம்? பேசி புள்ளைல இந்த கேள்வி மயக்கமே இந்த ஈசாசிட்ட பாடத்துக்கு வந்தா இந்த கேள்வி மயக்கம், கேள்வியை உருவாக்குறதுல பிள்ளைகள் அது நீங்க சொல்ல தேவையில்லையா? கேள்வியெல்லாம் சும்மா அப்படி உருவாக்கி தருவேன்னா எக்ஸாமுக்கு போனா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த கேள்வி மயக்கம் அது இதெல்லாம் இல்லை பிள்ளைகளா, சும்மா எல்லாம் அழகா பக்கவா சொல்லி தருவேன். சொல்ற மாதிரி செய்வோம், விளக்க முடியும் பிள்ளைகளா. ரைட். இன்னொரு கேள்வி பிள்ளைகளா, லேசான கேள்வியா என்னண்டா, பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்வி தானா? பாஸ்ட் பேப்பர்ல பிள்ளைகள் 2024 அல்லாஹ் அக்பர் சுட 2024 சுட போன வருஷம் தான். என்ன கேள்விண்டா பிள்ளைகள் நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஒரு ஸ்கீம் எங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாரன். ஸ்கீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா, ஸ்கீம் எடுத்துட்டு வரேன். ரைட். இந்த பிள்ளைகளா, போன வருஷம் தான் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியில சொல்லித்தாரேன், எப்படி எழுதலாம்னு சொல்லித்தாரேன் சில கேள்விகள் பிள்ளைகள். எத்தனாம் ஆண்டு வந்திருக்கு ரசூலுல்லாஹ்க்கு முதல் வகி அருளப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ற எத்தனாம் ஆண்டுகள் பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. ரெண்டாயிரத்தி 24 பிள்ளைகள்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கவா. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த அறிவுல அல்லா 2024 தான் முடியல. 2019 இல்ல 2024. 2024 பிள்ளைகள் முதலாவது கேள்வியே பாருங்க. 2024 பிள்ளைகள் முதலாவது கேள்வி அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனித்தான் பிள்ளை அந்த கேள்வி மயக்கம் பாருங்க. சும்மா சொல்லுவோம் புள்ள சும்மா சட்டப்படியா எடுத்துக்கொள்ளுங்களா. கேள்வி மயக்கம் வருமா மிச்சம் கவனமா இருக்கணும். சொல்ற சொற்களை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. ரைட். இதே போல 2024 ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி அருளப்பட்ட நிகழ்வுடன் தொடர்புபடும் விடயங்கள் 4 குறிப்பிடுக, 4 விளக்குக. 2024 போன வருஷம் போன வருடம் வந்த பேப்பர். 2024 இந்த அறிவு 2024 முதலாவது கேள்வி. நல்லா விளைக்கணும் ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைல, இல்லாட்டியுமே நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைல. இதே கேள்வி பிள்ளைகள் பெரும்பாலும் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் போட்டிருக்கிறேன்டா நான் விளங்கப்படுத்துவோம்ல, ஏன் போட்டிருக்கிறேன்டா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கேள்வி எடுக்கிற ஸ்டைல கண்டுபிடிக்கணும், எப்படி எடுக்காம அதுக்கேற்ற மாதிரி நான் விளங்கப்படுத்துவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் விளங்கப்படுத்தும். இந்த கேள்வி பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இதை எப்படி எழுதுறேன்னு கேட்டா 2 ஸ்டைல எழுதலாம். இப்படி கேட்டா உதாரணமாக இந்த கேள்வியை பிள்ளைகள் நீங்க 4 பாயிண்ட்ஸை வச்சு படிச்சிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க, 4 பாயிண்ட்ஸ் எழுதி படிச்சீங்களா இல்ல கதையா படிச்சீங்களா? சும்மா ஒரு சம்பவமா எழுதினீங்களா சொல்லுங்க. சும்மா ஒரு சம்பவமாக அப்படி எழுதிருப்பீங்க. ஆனா இங்க கேள்வி கேட்டீங்க, நல்ல விளையாடணும். இங்க கேள்வி கேட்டீங்க என்னண்டா ரசூலுல்லாவுக்கு முதல் வகி அருளப்பட்ட நிகழ்வுடன் தொடர்புபடும் விடயங்கள் 4 விளக்குக. இப்ப விளங்கப்படுத்தின முடியல, மைக் ஆஃப் ஆக்குறேன்னா இப்ப கவனிச்சு கொள்ளணுமா. ரைட். என்னடா பிள்ளைகள், இங்க ஸ்கீம் ரைட். இப்ப பிள்ளைகள் இத 2 ஸ்டைல எழுதலாம். சரியா பிள்ளைகள்? முதலாவது ஸ்கீம் சொல்லப்பட்ட விஷயம் என்னடா பிள்ளைகள் பாருங்க. ஹிரா குகையில் நபி அவர்கள் தனிமையில் இருந்தமை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தமை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு 3 முறை கட்டியணைத்து ஓதுமாறு கூறியமை, நபி அவர்கள் பயந்தமை, ஓத தெரியாதென்று சொன்னமை, ஹதீஜா அலி அவர்களிடம் சென்றமை, பரக்கத் இப்னு நௌஃபலிடம் கூட்டி சென்றமை. இப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து இதுக்குள்ள ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அப்படியும் எழுதலாம். நீங்க அந்த கதையை எழுதலாம் முடியல, அந்த கதையை அப்படி எழுதலாம். ஆனா அந்த கதைக்குள்ள நாம் வாய்ச்ச விஷயம் அனைத்தும் வர வேண்டும், சுருக்கமாக எழுத வேண்டும். 2 ஸ்டைல் எழுதலாம். ஒன்று பிள்ளைகள் முதலாவது பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுல பிள்ளைகள் நல்லா விளையாடணும். ரைட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில் வந்தமை. இதை வச்சு நாங்க இந்த பொயில்ஸை வச்சு ஒரு கதை எழுதலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை வச்சு ஒரு கதை எழுதலாம். நல்லா விளையாடணுமா. 2வது நபி அவர்கள் பயந்து சென்றமை. ரசூல்லா பயந்தார், நபி அவங்க பயந்தார்கள். அப்ப அந்த பயத்தை வச்சு ஒரு கதை எழுதலாம். ரசூல்லா பயந்த மனைவியில போறேன் என்ன இக்ரா ஓதுங்கோ திடீர்னமாக்கி ஒரு இருட்டுக்குள்ள ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு சொல்லிட்டா வந்தாரு. ரசூலுல்லா ரெடியா இருங்கோ நான் வாரேன் என்று சொல்லிட்டா வந்தாரு. இல்ல, திடீர்னமாக்கி வந்தா பயம் இருந்தான பிள்ளைகள்.
பயம் வருந்தானே, திடீர்னு வந்தார். அப்ப என்ன செய்யணும்? இது ஒரு கதை, இது ஒரு பொயின்ஸ், இது ஒரு பொயின்ஸ். ரெண்டாவது. மூன்றாவது ஹதீஜா ரலி. ஹதீஜா ரலி ஆறுதல் வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கதையாக எழுதலாம். நாலாவது பிள்ளைகள் பரக்கத்து குரு நௌஃபல். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த கதைக்குள்ள இந்த விஷயம் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில வந்தது, ரசூலுல்லாஹ் பயந்தது, ஹதீஜா கிட்ட போனது, பரக்கத்து குரு நௌஃபல். இந்த 4 பொயின்ஸுக்குள்ளேயும் கதை அடங்குதா இல்லையா? சொல்லுங்க இப்ப. கதை அடங்குதா, அடங்குது இல்லையா? அடங்குது சார். இப்படி பிள்ளைகள் நீங்க 4 பொயின்ஸை வச்சு ஒவ்வொரு பொயின்ஸையும் ஷோர்ட்டா கணக்கா ஒரு 3-3.5 வரியில ஒவ்வொன்றையும் விளக்கினா கதை வரும். அப்படியும் எழுதலாம். அல்லது இந்த கதையை ஒரு புள்ள அப்படியே ஒரு பந்தியாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பந்திக்குள்ள இந்த 4 விஷயமும் என்ன செய்யணும்? என்னமா உள்ளடக்கப்பட்டிருக்கணும். இந்த 4 விஷயம் கூட உள்ளடக்க வேண்டும் என ஏன் எதிர்பார்க்கிறோம். பந்தி எழுதி டைம் வேஸ்ட் ஆக்குவானே? என்னமா? ஏன் பந்தி எழுதி டைம் வேஸ்ட் ஆக்குவானே? இல்ல அப்படி இல்லம்மா, அப்படி வராது. டைம் உண்டும் என்ன அப்படி வேஸ்ட் ஆகாது. எது ஈஸியா இருக்கும்? பாயிண்ட்ஸ் எழுதி விளக்குறது ஈஸியா இருக்குமா இல்ல பந்தி எழுதுறது ஈஸியா இருக்குமா? என்னடா பிள்ளைகள், நான் சொன்னேன் இல்லையா, நீங்க இப்படியும் எழுதலாம், பந்தியாவும் எழுதலாம், அது உங்களோட விருப்பம். ஆனா உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். சரியா பிள்ளைகள்? உதாரணமாக பிள்ளைகள் பந்தியாக எழுதுறதும் இப்படி எழுதுற ரெண்டும் ஒரே டைம் தான் போகும். சரியா பிள்ளைகள்? மைக் ஆஃப் ஆக்குறேன் பிள்ளைல. கொஞ்சம் மைக் என்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அந்த மைக் ஒன் பண்ணாம டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ரைட். ரெண்டுக்கும் ஒரே டைம் தான் பிள்ளைல. உதாரணமாக இந்த கேள்வியை நீங்க எப்படி பேசினா, இப்ப அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அருளப்பட்டமைக்கான காரணங்களை குறிப்பிடுகன்னு கேட்டா, இப்ப நீங்க என்ன பெரிய பந்தியாளோ பெரிய இல்லையே. எது லேசி? எப்போதுமே பிள்ளைகள் லேசி பொயின்ஸ் அடிப்படை எழுதுறால் லேசி. இருந்தாலும் பிள்ளை இப்படியான கேள்வி எல்லா கேள்விக்கும் இல்லையா? எல்லா கேள்விக்கும் இல்ல. இப்படியான சில கேள்விகள் வந்தா சில டைம்ல நீங்க பந்தியாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்குள்ள இந்த கதை வந்துடணும். அல்லது அந்த கதைய சில பிள்ளைகள் உடைச்சு எழுதணும். அந்த கதையை உடைக்கணும். உடைச்சி ஷோர்ட்டா விளங்கப்படுத்தணும். ஆனா 4 பொயின்ஸையும் விளங்கப்படுத்தினா அந்த கதை வந்துடணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, ரசூலுல்லாஹ்க்கு ஓதுமாறு சொன்னது, ரசூலுல்லாஹ் ஓத தெரியான்னு சொன்னது, தெரியாமலே ரசூலுல்லாஹ்க்கு ஓத தெரியான்னு சொன்னது. எனவே ரசூலுல்லாஹ் பயந்து மனைவிட்ட போனது, மனைவி ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. இருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு அது திருப்தி அளிக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வோட மனைவி முன்னைய வேதங்களை படித்த பரக்கத்து நௌஃபல்ட்ட கூட்டிட்டு போனாரு. அவர் சொன்னார், உங்களுக்கு வந்தது முன்னைய நபிமார்களுக்கு வந்த நாமூசுல் அலம் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்கள்கிட்ட வந்தார் என்று சொன்னார். இந்த கதையை ஷோர்ட்டா 7 நிமிடத்துக்குள்ள எழுதி முடிச்சிடணும். அதான் முக்கியமான பாயிண்ட். ரைட்டா பிள்ளை? நான் சொன்ன விஷயம் ரைட்டா உங்களுக்கு சொல்லுங்க. கிளியராமா? ஒவ்வொரு ஆக்களா பேசுங்க பிள்ளைல. ஏதாவதுன்னா அந்த உங்களுக்கு இந்த ஏதாவது கேட்கணும். அதாவது அந்த கேள்வி எழுதுற சிஸ்டங்கள் கேட்கணும்டா பிள்ளைய. மற்ற பிள்ளைகளுக்குமா மைக் ஆஃப் அந்த ஒன் பண்ணி வைக்கிற டிஸ்டர்ப் பிள்ளைல. அதால நான் மைக் ஆஃப் ஆக்குறேன். செமினார் தான் பிள்ளைய பிரைவேட் கிளாஸ்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. செமினார் தான் நம்ம அதால மற்ற பிள்ளைகளுக்கு இறைச்சல் அடிக்கும். ஏதாவது உங்களுக்கோ இந்த எழுதுற சிஸ்டங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா பிள்ளைய மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஆறுதல் வார்த்தைகள் சொல்லக்குள்ள சார் இந்த ஹதீஜா நாயகர் ஆறுதல் வார்த்தைகள் கூறன்னு சொல்லக்குள்ள அந்த ஹதீஸ் எழுதணுமா அந்த இடத்துல? ஆறுதல் வார்த்தையமா சும்மா உதாரணமாக ஒரு 2-3 பிள்ளைகள் இடையில போடலாம். பிள்ளைலாம் ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு தனிய கேள்வியை வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. நல்லா விளையாடணும். ஹதீஜா அலி அவங்க சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் என்னன்னு தனியா ஒரு 4 மார்க்ஸ் கேள்வி வந்திருக்கா இல்லையா? ஓம் சார். கொஞ்சம் சொல்லித்தாரேன் பிள்ளைல. கொஞ்சம் சொல்லித்தாருன்னா மைக் ஆஃப் ஆக்குறேன்னா அப்படியான கேள்வி பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் வந்திருக்குது. நல்லா விளையாடணும். இப்ப என்ன கேள்வினா பிள்ளைகள், இப்ப பாருங்க என்ன விஷயம்டா,
இங்க ரசூல்லாட மனைவி சொன்ன ஆறுதல் வார்த்தை இருக்கா இல்லையா, அத மட்டும் தனியா 4 மார்க்ஸுக்கு வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. அப்ப அந்த ஆறுதல் வார்த்தையை அப்படி எழுதணும், ஆனா கதை எழுத தேவையில்ல. கேட்ட கேள்வி என்ன, ரசூலுல்லாட மனைவி ரசூல்லாக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன, அந்த ஆறுதல் வார்த்தையை தான் எழுதணும். இதே மாதிரி ஸ்டைல எங்கெங்க கேள்வி வருதுண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை என்ன, அதே மாதிரி ரசூலுல்லா முதலாவதாக ஹிஜ்ரத் அனுப்பியது ஹபசா, அபிசீனியா, எத்தியோப்பியான்னு சொல்றது. அபிசீனியாவுக்கு அனுப்புற டைம்ல யார் அனுப்புகிறார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப். ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் அலி. இவர் போய் நஜ்ஜாசி மன்னன் உரையாற்றுகிறார், அந்த உரை என்ன அப்படி கேட்கலாம். எனவே பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கேள்வியை வச்சு நாங்க யோசிக்கணும். இதே மாதிரி கேள்விகள் ஆன்சர்கள் நம்மட 10 அழகுல இருக்குதா கட்டாயம் யோசிக்கணும். அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை கேட்கலாம் 4 மார்க்ஸ், அதை மட்டும் கேட்கலாம். அல்லது நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஆற்றிய உரை என்ன கேட்கலாம். எனவே இதை கொஞ்சம் பிள்ளைகள் நல்லா கொஞ்சம் வாய்ச்சு பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகளா. ஏனென்று சொல்றேன்டா, பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி வந்திருக்கா இல்லையா, ரசூல்லாட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல்லாக்கு ஆற்றின சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன, அந்த ஆறுதல் வார்த்தையை தான் எழுதும். தேவையில்லாத சம்பவம் எல்லாம் தேவையில்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். ஆனா இங்க கேட்ட கேள்வி என்னண்டா, ரசூலுல்லாவுக்கு முதல் வகி. இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணா பிள்ளைகள், கேள்வியிலேயே விட இருக்குது. ரசூலுல்லாவுக்கு முதல் வகி இதான் ஆன்சர். அப்ப முதலாவது வகி எது, ஹிரா குகை சம்பவம். முதல் வகி, முதலாவது வகி ஹிரா குகை சம்பவம், அதான் விடு. சரியா பிள்ளைய, ரைட். அப்ப கேள்வி ரசூலுல்லாஹ்க்கு முதல் வகி அருளப்பட்ட நிகழ்வுடன் தொடர்பு உடைய விடயங்கள் கேட்டிருக்கி. கேள்வி எப்படி பயிற்சி கொள்றா, முதல் வகி. அப்ப முதல் வகி என்பது ஹிரா குகை சம்பவம். அப்ப ஹிரா குகை சம்பவத்தை எழுதும். இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பிள்ளைகள், ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளை, இந்த கேள்விக்கு ஒரு ஆள் மைக் ஆன் பண்றேன்னா ஒரு ஆள் பேசுங்க பிள்ளைல, கூட எல்லாரும் பேச வேண்டாமா, விளங்காது. இந்த கேள்வி விளக்கம் சொல்ல தேவையில்லையா, இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் ஷோர்ட்டா சொல்லுங்க, எந்த ஆன்சர் வரும்? அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் அலக் 5 வசனங்கள் இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை. அல் குர்ஆன் ரசூலோட பேரே போடல, இங்க ரசூலோட பேரை போட்டிருக்குது. ரெண்டுக்கும் உள்ள கேள்விக்குரிய வித்தியாசம் என்னன்னா, அருளப்படல், பல வசனங்கள் அருளப்படல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மைக் ஆஃப் ஆகும். ரைட், நான் மைக் ஆஃப் ஆகிட்டேன்னா விளங்காது, ஒரு பிள்ளைகளுக்கும் விளங்காது. ரைட், இப்ப நான் பேசுற விளங்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை எப்படின்னு கேட்டா, அல் குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்று கேட்டா குர்ஆனை பத்தி கேட்காங்க. இது அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, ரசூலுல்லாஹ்க்கு அல் குர்ஆன் எப்படி அருளப்பட்டதுண்டா, இதுக்குள்ள நீங்க ஹிரா குகை சம்பவத்தை எழுதலாம். அதோட சேர்த்து நல்லா விளைவிக்கணும். அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குண்டு கேட்டா
சரியா பிள்ளைகள்? இன்னொரு கேள்வி ஒன்று எப்படின்னா, ரசூலுல்லாவுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கு 4 ஒழுங்கு இருக்கு. கேள்வியை பாருங்க, நல்ல நுணுக்கமா வழங்கணும் பிள்ளைகளா, மிச்சம் கவனமா இருக்கணும், அவசரப்படக்கூடாதா. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை அல்லது படித்தரம் என்று கேட்டா அந்த படித்தரத்துக்குள்ளே ஆன்சர் இருக்கு. படி லவ்ஹுல் மஹ்பூல், லவ்ஹுல் மஹ்பூல், பைத்துல் இஸ்ஸா அல்லது பைத்துல் மஅமூர். அப்ப அல் குர்ஆன் பிள்ளைகள் பெஸ்டிக் எங்க இருக்குதுண்டா, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முதல், நல்லா விளைவிக்கணும் பிள்ளைகளா, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000, எத்தனாயிரம்? 50,000 வருடங்களுக்கு முன்னால இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுது என்ற விஷயத்தை எல்லாத்தையும் மொத்தமாக சேவ் பண்ணி வச்சான். ஒரு ஏட்டுல பாதுகாத்து வைத்தான். அந்த ஏடுதான் லவ்ஹுல் மஹ்பூல். இந்த லவ்ஹுல் மஹ்பூல் இருந்த குர்ஆனைத்தான் அல்லாஹ் தனி எடுக்க போறான். குர்ஆனை மட்டுமா? குர்ஆன் மட்டுமா லவ்ஹுல் மஹ்பூல் இறக்கி சொல்லுங்க. குர்ஆன் மட்டுமா பிள்ளைகள் லவ்ஹுல் மஹ்பூல் இறக்கி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல, எல்லாம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால பிள்ளைகள், நல்லா விளையாடும், இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே சேவ் பண்ணி வச்சான். அதுக்குள்ள குர்ஆனும் இருக்குது. இப்ப அல்லாஹ் குர்ஆனை மட்டும் தனி எடுக்க போறான். குர்ஆனை மட்டும் தனியா அப்படியே மொத்தமா எடுக்க போறானா? மொத்தமா எடுக்க போறான். எப்பண்டா லைலத்துல் கத்ர் என்ற இரவுல அல்லாஹு தாலா குர்ஆன் அப்படியே மொத்தமாக அடிவானத்தில் இறக்கினான். நாங்க அடிக்கடி ஓதுவோம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவில் குர்ஆனை இறக்கினோம்டா. இந்த லவ்ஹுல் மஹ்பூல் இருந்த குர்ஆனத்தை அல்லாஹ் அடிவானத்துக்கு தான் பைத்துல் இஸ்ஸா அல்லது பைத்துல் மஅமூம் அடிவானத்துக்கு மொத்தமா இறக்கினா. மொத்தமா 6666 வருஷத்தை மொத்தமாக இறக்கினான். இங்க இருக்கிற குர்ஆனைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 23 வருட காலமாக கட்டமாக பகுதியாக கொஞ்சமாக சிறிதாக ரசூலுல்லாஹ்க்கு வந்து கொடுத்தார். இதுதான் அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, படித்தரம் பாருங்க. ஒவ்வொரு படித்தரம் லவ்ஹுல் மஹ்பூல், பைத்துல் இஸ்ஸாவில் இருக்கக்கூடிய குர்ஆனைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமா கொடுக்கல, கொஞ்சமாக. பைத்துல் இஸ்ஸாவுல அடிவானத்தில் இருக்கிற குர்ஆனை கொஞ்சமாக கால சூழ்நிலைக்கு ஏற்ப 23 வருட காலமாக கொஞ்சமாக சிறிதாக பகுதியாக கொண்டு வந்து கொடுத்தார். எங்கட தங்க பிள்ளைகளே, விளங்கிட்டா பிள்ளைகளே சொல்லுங்க. பொறுமையாக கட்டுக்கொள்ளுங்க பிள்ளைல. நான் சொல்றதா என்ன பிள்ளை இதான், எங்கட பிள்ளைய கொஞ்சம் அவசரப்படுறியா, கேள்வி மிச்சம் காணுமா, நான் சொல்றத நுணுக்கமா விளங்கிக்கணும். லேசான பாடம், கேள்வி மயக்கம் ஒன்றீங்க, நான் சொல்லி தரேன் பிள்ளைல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப மைக் ஓ பாக்குறேன் பிள்ளைல, மைக் ஒன் பண்றது சரி வராது. ரைட், இது ஒரு கேள்வி, இது முடிஞ்சு. இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டா, இந்த கேள்வியில அல் குர்ஆன் வந்திருக்குது, இந்த குர்ஆன்ல முன்னுக்கு ரசூலோட பேர் வந்திருக்கு. மற்றதெல்லாம் சரி, அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை. ஆனா முன்னுக்கு ரசூலோட பேர் வந்தா ஆன்சர் மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, ரசூலுல்லாஹ்க்கு அல் குர்ஆன் எப்படி அருளப்பட்டது? ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாரா இல்லையா? அப்படி அருளப்பட்டது. ஆனா இதுக்கு இன்னொரு ஆன்சரும் எழுதலாம். நல்லா விளையாடலாம். இந்த ஆன்சரை எழுதுறதோட சுருக்கி இன்னொரு ஆன்சரையும் எழுதலாம். அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குன்றிக்கலைய தனி வசனம் கைரி உதில் அரரி, ஒரு சூறாவுடைய ஆரம்பம் ஒரு தடவையும் இறுதி ஒரு தடவை, அந்த விஷயம் அதுவும் செட் ஆகுது. நல்லா பார்த்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை எப்படி? ஒரு வசனம், பல வசனம், ஒரு சூறாவுடைய ஆரம்பம் ஒரு தடவை, கடைசி ஒரு தடவை,
அதுவும் செட் ஆகும், இதுவும் செட் ஆகும். செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படி சொல்லுங்க. இப்ப உண்மையை சொல்லுங்க. செட் ஆகுமா செட் ஆகாதா? செட் ஆகும் சார். செட் ஆகும் சார். கேள்வி வச்சு பாருங்க பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல் குர்ஆன் எப்படி அருளப்பட்டது? ஹிரா குகையில் இருக்கின்ற போது குர்ஆன் அருளப்பட்டது. செட் ஆகுதானே? ஒரு வசனமாக பல வசனங்களாக ஒரு சூறாவுடைய முதற் பகுதி ஒரு தடவை, இன்னொரு பகுதி ஒரு தடவை, சூரா முழுவதும். இதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறைதான். செட் ஆகுது செட் ஆகுது அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளை. டவுட் உண்டு சார். சொல்லுங்கம்மா. சார் நம்ம 2வது பார்த்த கேள்விக்கு நீங்க சொன்ன விட முதலாவது கேள்விக்கு வராதா? அல் குர்ஆன் அருளப்பட்ட முறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்ட முறைக்கு நம்ம போட்ட விடையே முதலாவது கொஸ்டினுக்கு போட இயலாதா சார்? எதம்மா இதுக்கு இந்த ஆன்சர் எழுதுறாங்க அப்படியா? ஹிரா குகையில் இறங்கினது இல்ல சார். தனி வசனம் அருளப்பட்டுச்சு, பல வசனங்கள் அருளப்பட்டுச்சு. அந்த ஆன்சரு இதுக்கா மேல நாம அல் குர்ஆன். ஓம் சார். அது போடலாம் சார். அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை. குர்ஆன் எப்படி அருளப்பட்டது? ஒன்று தனி வசனமாக அல் குர்ஆன் அருளப்பட்டது, பல வசனமாக அருளப்பட்டது. அதையும் போடலாம். போட இயலுமா இல்லையா? ஓம் சார். ஆனா அல் குர்ஆன் அருளப்பட்ட முறைன்னு கேட்டா லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்த குர்ஆன் இங்க இருந்து இப்படி அருளப்பட்டது என்று போடலாமா இல்லையா? போட இயலும் சார். போடலாம் சார். என்னடா பிள்ளைகள், இந்த கேள்வி 4 மார்க்ஸுக்கு தான் பாரு. சில விஷயங்களை நல்லா விளங்கிக் கொள்ளணும். சில இடங்கள்ல பிள்ளைகள் நாங்க எங்கட கெட்டித்தனம் ஒன்றைக்கு என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்படியான ஒரு வகையாக இதுவும் வரும் அதுவும் வரும், ரெண்டும் செட் ஆகுதுன்னு கேட்டா உண்மையா சொல்லுங்க பிள்ளைகள். ரெண்டையும் அழகா சுருக்கி இதையும் அதையும் எழுத இயலுமா இயலாதா? 7 நிமிஷத்துக்குள்ள இயலுமா இயலாதா? ஏழும் சார். ஏழும் பிள்ளைகள் ஏழாம இல்ல. ஏழு வேண்டாம், கதையை சுருக்கணுமா? அங்க எதிர்பார்க்கிற பிள்ளைகள் பெரிய கட்டுரை எழுதுறல்ல. 7 நிமிஷத்துக்கு சுருக்கி எழுதுங்கோ. இதெல்லாம் பெரிய விஷயமா புள்ள எழுதுற. லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்த குர்ஆன் பைத்துல் இஸ்ஸா சின்ன ஒரு வசனம் ஒரு 3-4 வரியில வரும். அதோட சேர்த்து அல் குர்ஆன் தனி வசனம், என்ன கூட விளக்க தேவையில்ல. தனி வசனம், என்ன கைரி உலில் அரடி, இன்னும் என்ன பல வசனங்கள், என்ன சூரத்துல் மூமினூனுடைய வசனங்கள். அதே மாதிரி ஒரு சூறாவுடைய ஆரம்பம். ரெண்டையும் எழுத இயலுமா இயலாதா? 4 நிமிஷத்துக்குள்ள, இந்த 7 நிமிஷத்துக்குள்ள. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யண்டா பிள்ளைங்க நல்லா விளைவிக்கணும். ரெண்டும் வரும். நீங்க யோசிக்கலாம் இல்லையா? பாருங்க, அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை எப்படி குர்ஆன் அருளப்பட்ட தனி வசனமாக அருளம் செட் ஆகுதானே பிள்ளை? செட் ஆகுதானே என்று கேட்டா ரெண்டையும் எழுதலாம். ஏனண்டா பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். ஏனண்டா சில டைம்ல ஸ்கீம்ல ஏதாவது ஒரு தகவலை போட்டிருந்தாலும் நாம ரெண்டையும் எழுதக்குள்ள ரெண்டுல ஏதாவது ஒரு தகவல் அங்க இருக்குமா இல்லையா? இருக்கும் சார், கட்டாயம். அப்ப இப்படியான விஷயங்களை கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதுவும் வரும் இதுவும் வரும். ரெண்டும் சின்ன சின்ன குட்டி பாயிண்ட்ஸ் தான். ரெண்டையும் எழுதிடுவோம். எனக்கும் வானா உனக்கும் வானா ரெண்டையும் எழுதிடுவோம். விஷயம் முடிஞ்சு. ரெண்டையும் எழுதுறதுல எந்த மாற்றல் பட தேவையில்ல. டைமுக்குள்ள எழுத டைம் போகாத பிள்ளைல. இதை நான் நினைக்கிறேன் ஒரு 3 நிமிஷத்துல எழுதலாம். ஏழுமா இல்லையா? சொல்லுங்க. ஓம் சார். ஏழும் சார். எழுதுகிறேன். அழகா ஒன்றுமில்லை. இதுல ஒன்றுமே இல்லை. விளக்கம் வேண்டாம். இங்க எதிர்பார்க்கிறது புள்ள விஷயம் விளங்கிருக்கா? அப்ப அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை எப்படி குர்ஆன் அருளப்பட்டது? தனி வசனமாக அருளப்பட்டது, பல வசனங்கள், ஒரு சூறாவுடைய ஆரம்பம் செட் ஆகுது பிள்ளைங்க. செட் ஆகினா தலை பட்டுகுதா? அந்த நீங்க பாருங்க பிள்ளை, நீங்க எவ்வளவு அழகா யோசிக்கீங்கன்னு. நான் விளங்கப்படுத்துகின்ற போது ஒரு கேள்வியை வித்தியாசமாக விளங்கப்படுத்துகின்ற போது உங்களுக்கு யோசிக்கிற ஆற்றல் வருதா இல்லையா? ஓம் சார். வருது சார். இதான் முக்கியம் பிள்ளைல. இதான் தேவை. சரியா பிள்ளை? ரைட் ரைட். அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும் பிள்ளைகள். இந்த கேள்வி மயக்கங்களை தெளிவாக பிள்ளைகள் விளங்கி ஆன்சர் பண்ண வேண்டும். இப்ப பிள்ளை ஒரு கேள்வி வருது. அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குண்டு கேட்டா இப்ப ஏதாவது தோணும். அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குண்டு கேட்டா ஏதாவது தோணும். லவ்ஹுல் மஹ்பூல்
உதாரணமாக பிள்ளை அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்குன்னு சொன்னா நல்லா விளைக்கணும். முக்கியத்துவப்படுத்த வேண்டிய பகுதி பிள்ளை ஒழுங்குல நான் உண்மையாகவே முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய முதலாவது பகுதி ஒழுங்குல. இந்த ஒழுங்கு என்ற சொல்லு வந்தா முக்கியத்துவப்படுத்த தனிவசனா அதான் பெஸ்ட் பிள்ளைகளா. ஏன்ட்டு சொல்றேன்டா, குர்ஆன் இறங்குறதுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்குது. என்ன ஒழுங்கோ? அல்லாஹ் அள்ளி கொண்டு அப்படியே குர்ஆன நபியே எப்படிங்கோ எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்தானா? குர்ஆன் இறங்குறதுக்கு ஒழுங்கு ஒன்று. என்ன ஒழுங்கோ? தனிவசனா. ஒரு சூறாவுடைய ஆரம்பம் ஒரு தடவை, அதனுடைய கடைசி இன்னொரு தடவை. ஒழுங்கா இல்லையா? ஒரு ஒழுங்கா அனுப்புறான் இல்லையா? இல்ல ஒரு ஒழுங்கு ஓடறோன்றீங்க இல்லையா? அப்ப இந்த கேள்விக்கு பிள்ளை ஒழுங்கு என்ற ஒரு சொல்லொன்று வந்தா எதை முக்கியத்துவப்படுத்தணும்? எது பெஸ்ட் எழுதணும்? தனிவசனம். இந்த சொற்களை கண்டுதான் பிள்ளை மயிச்சு கொள்றதா. நீங்க நல்லா பார்த்துப்பா, நோட்ஸ் எல்லாம் பார்த்து பாருங்க. இந்த ஒழுங்கு என்ற சொல்லுக்கு கீழே பெரும்பாலும் எந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து பாருங்க. ஒழுங்கு என்ற சொல்லுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வரும் சொல்லுங்க. என்னமா 4 பாயிண்ட்ஸ் சார். என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொன்ன வரையதா இல்லையா? பகுதி சார். அல் குர்ஆன் தனியாக அகலப்பட்டது, பல வசனங்களாக ஒரே பாருங்க. இந்த சொற்களை வச்சுக்குள்ளே மயக்கி கொள்ளலாம். சொற்களை வச்சுக்குள்ளே மயக்கணும். நாங்க படிச்ச சொல் ஒழுங்குன்னு வந்திருக்கு. இந்த ஒழுங்குக்கு எதை முக்கியத்துவப்படுத்தணும்? இதைத்தான் நாங்க மெயினா முக்கியத்துவப்படுத்தணும் என்ற விஷயம் சொற்கள். ஆனா இந்த ஒழுங்குன்ற சொல் இங்கே எல்லாம் வருதா? இங்கே எல்லாம் வருதா சொல்லுங்க. அப்ப இங்கே எல்லாம் வருதா ஒழுங்குண்டு? ஒழுங்குண்டு வாரது இங்கதான். நம்ம ஒழுங்குண்டு வந்தா ஒழுங்குண்டு என்ன பிள்ளை? அதுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்குது. குர்ஆனுக்குன்னு ஒழுங்கு. என்ன ஒழுங்கு? தனிவசனம் உண்டு. அது ஒரு ஒழுங்கு. சும்மா அள்ளிக்கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன் அப்படியே இந்த குப்பையை போடுற மாதிரி தூக்கி போட்டே அப்படியே நபி அப்படி எடுங்க அள்ளிக்கொண்டு போட்டதா? ஒரு ஒழுங்கு ஒன்று தனிவசனமாக வரும். இன்னொன்று ஒரு வசனத்துடைய ஒரு சூறாவுடைய ஆரம்பம் ஒரு தடவை, இறுதி ஒரு தடவை. இன்னொன்று ஒரு சூறாவுடைய பல வசனம். இன்னொன்று ஒரு சூறா முழுவதும். அப்ப ஒழுங்கா இல்லையா? குர்ஆனுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்கா இல்லையா இறங்குறதுக்கு? இப்ப பாருங்க பிள்ளைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏற்கனவே சொன்ன கேள்வி, நபி அவர்களுக்கு முதல் வஹி அருளப்பட்ட என்று கேட்டா, இப்ப அதுல முதல் வஹி என்ற சொல்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னது முதல் வகை? ஹிரா குகை சம்பவம். அப்ப பாருங்க சொல்லே காட்டி தரும் எங்களுக்கு. வாசிக்கு கூட கலைக்கப்படும். ரசூலுல்லாஹ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி அருளப்பட்ட நிகழ்வு. அப்ப முதல் வகை அருளப்பட்ட நிகழ்வுண்டாயது. முதல் வகை எங்க இறங்கிச்சு? ஹிரா குகை நிகழ்வு. பாருங்க அழகா அங்க தலைக்கப்படும். கேள்வி கேட்கக்கூடிய படும் எங்களுக்கு. ரைட். விஷயம் விளையாட்டா உங்களுக்கு? நான் சொன்ன விஷயம் விளையாட்டா? இவ்வளவு போதும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குமா? என்னென்ன அல் குர்ஆனுடைய இடம்பெற்ற சட்டங்கள், சட்டவாக்கத்தில் அல் குர்ஆனுடைய படிமுறை, இன்னும் ஒரு 3 கேள்வி இருக்கு பிள்ளைகள். குர்ஆன்டா என்ன? இதெல்லாம் பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்குரிய கேள்விதான். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போக முடியல. டைம் எடுத்து படிப்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்ன நீங்களும் கொஞ்சம் தூங்கணும். என்ன போதும் தானே பிள்ளை? படிச்சு 10:30 ஆகுது தானே? கூலா போக முடியல. நமக்கு அழகா இன்னும் 90 நாள் இருக்குதா? 90 உள்ளே 95 நாள் இருக்குதானே? அழகா போகலாம். சும்மா அழகா குர்ஆன் சுன்னா அப்படி சும்மா ரிவிஷன் பிள்ளைல பாஸ் பேப்பரோட மேலதிகமான விஷயங்களையும் சொல்லித்தாரேன். பாஸ் பேப்பர் மட்டும் இல்ல, நாங்க என்ன தியரியை செய்யறோம். முழுமையான ஒரு வழிகாட்டல் அழகா கொண்டு போறோம். கேள்வி மயக்கம் எல்லாத்தையும் அழகா சொல்லித்தாரோம். சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. சில இடங்கள்ல பிள்ளை சில கேள்விகளுக்கு 2 பாயிண்ட்ஸ் 2 தகவல் வாரமாக்கி இருக்கும். அப்படி இருந்தா அது எல்லாத்துக்கும் வராதா? இந்த குர்ஆன் பாடத்துக்கு தான் பெரும்பாலும் வரும். ஓமா இல்லையா? மற்ற பாடங்களுக்கு வருமா? அப்படி இல்ல. இந்த குர்ஆன் பாடத்துக்கு தான் இப்படி சிக்கல் வர முடியல. சின்ன சின்ன மயக்கம் வர. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அது நான் வேற மாதிரி விளங்கப்படுத்துவேன். நீங்க உங்களுக்கு பார்த்த தப்சீர் எல்லாம் அது வித்தியாசம்.
ஹதீஸ் எல்லாம் அது வித்தியாசம். இதான் ஒரு வகையாக இதுவும் வரும் அதுவும் வரும் மாதிரி இருக்கும். அப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு 2 செட் ஆகுதுண்டா, அப்ப 2ஐயும் எழுதிடுவோம். சின்ன சின்ன தகவல் தான், 2ஐயும் எழுதிடுவோம்டா. இப்ப சில டைம்ல ஸ்கீம்ல ஏதாவது ஒன்றை போட்டாலும் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்கும். கிடைக்கும்டா, கிடைக்கும். ஏன்னா சில கேள்விகளுக்கு 2ம் வருதுன்னா அதை நாம அழகா அந்த இடத்துல நாங்க 2ஐயும் யூஸ் பண்ணலாம். ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப இன்ஷா அல்லாமா அடுத்த வகுப்புல அடுத்த சில முக்கியமான பகுதிகள் 4 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் அதை நாங்க படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிகளுக்கு போயிட்டு வரையா பிள்ளைகள். அப்ப சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, நல்லா படிங்க பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். பை. ஓகே.